துர்கா, துர்கா, ஆ, என்ன தூக்கம் வரலையா? தூக்கம் வரல கௌரி. துர்கா, வர வர உன் மனசு உன்கிட்ட இருக்கிற மாதிரி இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்காத கௌரி. அப்படி எதுவும் இல்லாம தான் இப்படி ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம உட்கார்ந்துட்டு இருக்கியாக்கும். தூக்கம் வரலன்னு உட்காந்தா என் மனசு என்கிட்ட இல்லன்னு ஆயிடுமா? என்ன மாதிரி பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஆனா ஓ வயசு பிள்ளைங்களுக்கு தூக்கம் வரலன்னா அதுக்கு ஒரே காரணம். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பேசாம படு. ஏன் துர்கா, நான் ஏதாவது உனக்கு பாரமா இருக்கனா? என்ன கௌரி இப்படிலாம் பேசுற? நான் என்னைக்காவது உன்னை அப்படி நினைச்சிருக்கேனா? நீ நினைக்க மாட்ட, ஆனா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கு தெரியும். இது வரைக்கும் நீ அப்படி எதுவுமே பண்ணல. ஆனா இப்ப நீ இப்படி பேசுற பாரு, அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பாத்துக்கிறது எப்படி எனக்கு கஷ்டமா இல்லையோ, அதே மாதிரிதான் உன்னை பாத்துக்கிறதும். என்னை இப்ப வரைக்கும் நீ வேற நான் வேற இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். சாகுற வரைக்கும் அப்படிதான் நினைப்பேன். ஆனா எப்பவுமே உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டேன் துர்கா. இங்க பாரு, ஊருக்கு தான் நீ பெரிய மனுஷி, எனக்கு நீ எப்பவுமே என் கௌரி பாப்பா தான். அதனால பெரிய மனுஷி மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. என் கௌரி குட்டி எதை பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். படுக்கலாமா? ம்.